Hello everyone, welcome to my channel. நம்ம ப்ரீவியஸ் வீடியோவில் ட்ரெண்ட் இண்டிகேட்டர் கேட்டகரியில் இருக்கிற மூவிங் ஆவரேஜ் யூஸ் பண்ணி எப்படி ஒரு எக்ஸ்பர்ட் அட்வைசர் பில்ட் பண்ணுறதை பற்றி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்த்துருந்தோம். இன்றைக்கி நாம் இந்த வீடியோவில் ஆக்சிலேட்டர் கேட்டகரியில் இருக்கிற ஆர்எஸ்ஐ இண்டிகேட்டரை யூஸ் பண்ணி எப்படி ஒரு எக்ஸ்பர்ட் அட்வைசர் பில்ட் பண்ணுறதை பற்றி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி பேசிக்ஸாக ஆர்எஸ்ஐனா என்னன்னு சொல்லிட்டு நம்ம இன்வெஸ்டர் வீடியோவில் பார்க்கலாம். நம்ம குரோமில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சர்ச் பண்ணிங்கனாலே உங்களுக்கு வரும் ஆர்எஸ்ஐ இண்டிகேட்டர் எக்ஸ்பிளைன் சொல்லிட்டு. ஓகேங்களா, இது வந்து ஒரு ஆசிலேட்டர் கேட்டகரியில் இருக்கிற ஒரு இண்டிகேட்டர். ஓகேங்களா, இது என்ன ஒரு ஃபார்முலாவில் ஒர்க் ஆகும் அப்படின்னா, மூவிங் ஆவரேஜை பர்சன்டேஜாக கால்குலேஷன்ஸ் பண்ணி அதில் ப்ரைஸ் ஏற ஏற ஒரு 70-30 ரேஷியோவில் 70க்கு அபோவ் போயிடுச்சு அப்படின்னா ஓவர் பாட் ஆயிடுச்சு, அகைன் ப்ரைஸ் இறங்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கணும். சப்போஸ் கீழே 30க்கு பிலோ போயிடுச்சு அப்படின்னா ஓவர் சோல்ட் ஆகிட்டு திரும்ப ப்ரைஸ் மேலே ஏற வாய்ப்பு இருக்குன்னு சொல்கிற ஒரு ஃபார்முலா கேட்டகரியில் இருக்கிற ஒரு இண்டிகேட்டர் இது. ஓகேங்களா, இப்போ இந்த இண்டிகேட்டர் 2 ஸ்டெப்பாக நமக்கு ஃபார்முலா வந்து கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா, ஒரு சிம்பிளாக நான் உங்களுக்கு சொல்லணும் அப்படின்னா, ப்ரீவியஸ் ப்ரைஸுக்கும் கரண்ட் ப்ரைஸுக்கும் மூவிங் ஆவரேஜில் இருக்கிற வேல்யூ, அதாவது பர்சன்டேஜில் என்ன பர்சன்டேஜ் வந்து ஏறி இருக்குது அதை ப்ளஸ் பண்ணிவிட்டு ஒரு வேல்யூ வந்து கிரியேட் ஆகும். எப்படி கிரியேட் ஆகும்னு பார்த்தீங்கன்னா, சார்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சார்ட் மேலே இருக்கும், இண்டிகேட்டர் விண்டோ நமக்கு கீழே இருக்கும். இதில் 2 லைன் வந்து பிளாட் ஆகும். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா 70% அபோவ், 30% பிலோ. இது ஆக்சுவலி பேசிக்ஸான இண்டிகேட்டரோட கேட்டகரி. இப்போ 70% டச் பண்ணிச்சு அப்படின்னா நமக்கு ப்ரைஸ் வந்து ட்ராப் ஆகும். 30% கீழே போயிடுச்சுன்னா ப்ரைஸ் திரும்ப வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டு மேலே போகுன்றது ஒரு இண்டிகேட்டர். இது வந்து ஒரு லேகிங் இண்டிகேட்டர் தான். ஆனால் நம்ம காம்பினேஷன் ஆஃப் இண்டிகேட்டர் கூட யூஸ் பண்ணும்போது இது ரொம்ப வேல்யூவாக இருக்கும். இன்னைக்கு ஸ்டாண்ட் அலோனா ஆர்எஸ்ஐ மட்டும் பேஸ் பண்ணி நம்ம வந்து பார்க்கலாம். எப்படி இந்த இண்டிகேட்டரை ஆட் பண்ணலான்றதை பற்றி மெட்டாடெக்கில் சொல்கிறேன். ஆஸ் யூஷுவல் தான் நமக்கு இந்த நேவிகேட்டர் பேனல் வந்து ஓப்பன் பண்ணியிருக்கணும். இல்லாதவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல் என்ன நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஷார்ட் கட் அது. இந்த நேவிகேட்டர் பேனல் வந்து எங்கே நம்ம ஃபிக்ஸ் பண்ணி வைக்கிறோமோ அங்கே நமக்கு ஓப்பன் ஆகும். ஆர் இந்த வியூவில் வந்து இருக்கும் உங்களுக்கு நேவிகேட்டர் சொல்லிட்டு. ஓகேங்களா, ஜஸ்ட் ஓப்பன் பண்ணி முடிச்சிட்ட உடனே இண்டிகேட்டரில் ஆக்சிலேட்டர்ஸ், இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்எஸ்ஐ ரிலேட்டிவ் ஸ்ட்ரென்த் இண்டெக்ஸ் நான் ஜஸ்ட் என்ன பண்ணுறேன், அட்டாச் பண்ணுறேன். அட்டாச் பண்ணும்போது இதில் வந்து வேல்யூஸ் இருக்கும். 14ஓட மூவிங் ஆவரேஜ் டிஃபால்ட் வேல்யூ இதில் 14 தான். ஓகேங்களா, இப்போ ஜஸ்ட் நம்ம என்ன செய்யறோம் அப்படின்னா இதில் வந்து நம்ம ஓகே கொடுக்கலாம். அதுக்கு முன்னாடி லெவல்ஸ் என்னன்னு பார்த்துக்கலாம். இப்போ 70-30ன்றது டிஃபால்ட்டான ஒரு வேல்யூ. இங்கே நம்ம சில்வர்ன்றது கொஞ்சம் நமக்கு மைல்டாக தெரியும், அதனால நான் ஜஸ்ட் நான் பிளாக்னு வச்சுக்கிறேன். ஓகேங்களா, மற்றபடி ஸ்கேல் விசுவலைசேஷன் இது எல்லாமே நார்மல். நம்ம பேராமீட்டர் 14 அப்ளை பண்ணுற ஃப்ளைஸ் வந்து க்ளோஸு, இது வந்து கலர் வச்சுருக்கோம். ஓகேங்களா, இப்போ ஜஸ்ட் நான் ஓகே கொடுக்குறேன். இப்போ ஓகே கொடுத்துட்டு நம்ம இந்த ட்ரேட் விண்டோவை எடுத்துட்டோம் அப்படின்னா நமக்கு தெரியும். இப்போ இங்கே பாருங்கள், இந்த ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடம் இருக்குது இல்லைங்களா, இப்போ இந்த இடத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா வேலிடேட் இங்கே ஒரு சிக்னல் ஜென்ரேட் ஆகிருக்கு. ஆனால் ப்ரைஸ் நமக்கு ஸ்லோவாக தான் இறங்கியிருக்கு. இப்போ அகெயின் வந்து இங்கே ஒரு டச் நடந்திருக்கு. ஓகேங்களா, இப்போ இந்த டச் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு நல்ல ஒரு ஃபால் ஆகிருக்கு. இது வந்து ஒரு ஸ்கிளாப்பிங் யூஸ் பண்ணுவாங்க. ப்ரைஸ் திரும்ப மேலே நமக்கு செல் பண்ணிட்டு திரும்ப கீழே இங்கே இருக்கும்போது நமக்கு ப்ரைஸ் வந்து ட்ராப் ஆக போகுது அப்படின்னா திரும்ப இங்கே வரும்போது நமக்கு ப்ரைஸை வந்து கம்மி பண்ணிட்டு நமக்கு எடுப்பாங்க. ஓகேங்களா, இதுதான் ஆக்சுவலி வந்து இருக்கிற ஒரு லாஜிக் இதில். இப்போ நெக்ஸ்ட் நம்ம இண்டிகேட்டர் எப்படி கோட் பண்ணலான்ற செக்ஷனுக்கு பற்றி நம்ம வந்து போகலாம். முதல்ல நம்ம வந்து மெட்டாட்ரேடர் இதில் நம்ம டூல்ஸ் இந்த செக்ஷன்ஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்ம இதில் வந்து ஓப்பன் பண்ணிக்கணும். ஓப்பன் பண்ணிக்கிட்டு மெட்டா கோர்ஸ் லாங்குவேஜ் எடிட்டர். ஓகேங்களா, இதை நம்ம கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணோம்னா ஓப்பன் ஆகும். இல்லை அப்படின்னா ஜஸ்ட் நம்ம ஐடி இதை கிளிக் பண்ணாலும் நம்ம எடிட்டர் ஓப்பன் ஆகும். ஆஸ் யூஷுவல் நம்ம என்ன பண்ணலாம், இப்போது பார்த்தீங்கன்னா ஃபைலுக்கு ஒரு நல்ல ஒரு நேம் கொடுப்போம். நியூ எக்ஸ்பர்ட் அட்வைசர் டெம்ப்ளேட், எக்ஸ்பர்ட் அட்வைசர் நேம். ஓகேங்களா, ஆர்எஸ்ஐ பேஸ்டு ட்ரேட்ஸ். நெக்ஸ்ட் எல்லாமே டிஃபால்ட்டு தான். இண்டிகேட்டரை யூஸ் பண்ணுறதுன்றதால இதெல்லாம் நம்ம டிஃபால்ட்டாக வச்சுப்போம். ஆன் இன் ஃபங்க்ஷன் தேவைப்படும். உங்களுக்கு ஆல்ரெடி ஆன் இன் ஃபங்க்ஷன் தான் சொல்லியிருப்பேன். இன்ஸ்டாலேஷன் ப்ராப்பர்ட்டிஸ் ஃபுல்லாகவே நம்ம இதில் தான் வந்து கொடுக்கணும். ஆர் எக்ஸ்பர்ட் அட்வைசர் சிங்கிள் டைம் மட்டும் நமக்கு ரன் ஆகும். ஏதாவது ஒரு விஷயம் நமக்கு அலர்ட்ஸ் வரணும், சிங்கிள் டைம் மட்டும் ரன் ஆகும்போது இந்த விஷயத்தை நம்ம வந்து கொடுக்கணும். செகண்ட் வந்து பார்த்தோன்னா ஆன் டீஇன்ஸ்டாலேஷன்ஸ், சப்போஸ் ரிமூவ் பண்ணும்போது ஏதாவது டிஃபால்ட் ஃபங்க்ஷன் வரணும்னா அதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போதைக்கு நமக்கு அது ரெக்யூர்மெண்ட் இல்லை. ஓகே, ஆன் டிக் ஃபங்க்ஷன் டிஃபால்ட்டாக வச்சுப்போம். ஓகேங்களா, இது முடிஞ்சிருச்சு. செகண்ட் என்ன செய்கிறோம், இப்போ பேசிக்ஸாக
நம்ம ட்ரேட் பண்ணணும் அப்படின்னா ஒரு ஃபைல் வந்து இன்க்ளூட் பண்ணணும். எல்லாருமே நம்ம சொல்கிறது தான், இன்க்ளூட் பண்ணிப்போம். ஃபைலை வந்து பார்த்தோம்னா எந்த ஃபோல்டரில் இருக்குது, நெக்ஸ்ட் இன்க்ளூட்குள்ளே நம்ம ட்ரேடுக்குள்ளே, ஓகேங்களா, ட்ரேடை ஜஸ்ட் காப்பி பண்ணி இங்கே பேஸ்ட் பண்ணிக்கிறேன். எல்லாம் தெரிந்தது சிம்பிளாக பண்ணுறோம். அந்த ட்ரேடு ஃபோல்டருக்குள்ளே ட்ரேடோட ஷார்ட்கட்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ட்ரேடு MQH இன்க்ளூட் ஃபைல்ஸ், இதை நம்ம இன்க்ளூட் பண்ணிக்கிட்டோம். ஓகேங்களா, அதுக்கு அடுத்தது கம்பைல் பண்ணுவோம், நோ எரர்ஸ். இதுக்குள்ளே நம்ம ட்ரேட் ஃபங்க்ஷனை கால் பண்ணுவோம், சி ட்ரேட் டாட் ட்ரேட். ஓகேங்களா, கால் பண்ணி முடிச்சாச்சு. செகண்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, அடுத்த நெக்ஸ்ட் ஸ்டெப்பு ஒரு பேசிக்ஸான இன்புட்ஸ்லாம் கொடுக்கும். பேசிக்ஸ் இன்புட்ஸ் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிம்பிளாக என்ன லாட் சைஸ் எடுக்க போகிறோம், ஃபிக்ஸடாக ஏதாவது ஸ்டாப் லாஸ் ஏதாவது வைக்கிறோமா இல்லையான்றது தான் இங்கே ஒரு ஆப்ஷன்ஸு. ஓகேங்களா, இப்போ என்ன செய்யலாம், இதில் நம்ம ரெண்டு விதமாக பண்ணலாம். ஒன்று நம்ம டிஃபால்ட்டாக ஸ்டாப் லாஸ் அண்ட் எஸ்எல் வச்சு ஒர்க் அவுட் பண்ணலாம், ஸ்கிளாப்பிங் மெத்தடும் வந்து பண்ணலாம். ஓகேங்களா, இந்த வீடியோவில் நான் என்ன செய்கிறேன் அப்படின்னா, டிஃபால்ட்டான டேக் ப்ராஃபிட்டும் எஸ்எல்லும் வச்சுட்டு ஸ்டாப் லாஸும் வச்சுட்டு நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ணோம். ஓகேங்களா, ஃபஸ்ட்டு இன்புட் நம்ம கொடுக்குறோம். இன்புட் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு லாட் சைஸை வந்து கொடுக்க போகிறோம். இன்புட் லாட் சைஸ். ஓகே, சிம்பிளாக வந்து பார்த்தீங்கன்னா 0.01 ஸ்டார்ட் பண்ணுவோம். இதுக்கு என்ன நம்ம நேம் கொடுக்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வால்யூம் சைஸ். டிஃபால்ட்டாக கொடுக்குற வால்யூம் சைஸ். செகண்ட் இன்புட்டு ஸ்டாப் லாஸ். இன்புட் எஸ்எல். இது வந்து பார்த்தோன்னா 100 தான், டிஃபால்ட் தான். இதோட நேம் வந்து பார்த்தோன்னா ஸ்டாப் லாஸ் இன் ப்ரைஸ்ன்னு கொடுத்துருவோம். சாரி, ஸ்டாப் லாஸ் இன் பாயிண்ட்ஸ். ஓகேங்களா, அதுக்கடுத்து டிபியும் அதே சேம் லாஜிக் தான். டிபி ஸ்டாப் லாஸ் டேக் ப்ராஃபிட் இன் பாயிண்ட்ஸ். ஓகேங்களா, செகண்டு இந்த ஒரு பேசிக்ஸாக இருக்கிற விஷயம் முடிஞ்சிடுச்சு. செகண்ட் நம்ம இண்டிகேட்டர் ப்ராப்பர்ட்டிஸுக்கு வந்து போகலாம். ஓகேங்களா, அதான் ஆர்எஸ்ஐ இன்புட்ஸ்க்கு வந்து போகும். ஆர்எஸ்ஐ இண்டிகேட்டர்ஸோட ப்ராப்பர்ட்டிஸில் நம்ம பேசிக்ஸாக என்னென்னலாம் இருக்குதுன்னு பார்க்கலாம். நம்ம ரைட் கிளிக் பண்ணுறோம், இண்டிகேட்டர் ப்ராப்பர்ட்டிஸ்னு இருக்கும், இண்டிகேட்டர் லிஸ்ட்டு. ஓகேங்களா, ப்ராப்பர்ட்டிஸ். இப்போ இதில் பேராமீட்டர் வந்து பார்த்தீங்கன்னா இதில் மொத்தம் 2 பேராமீட்டர் வருது. ஒன்று என்ன பார்த்தீங்கன்னா பீரியட் வேல்யூ, இன்னொன்று பார்த்தீங்கன்னா எதுக்கு நம்ம அப்ளை பண்ணுறோம். லெவலில் வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன லெவல்ஸ் இருக்குது. ஓகேங்களா, மொத்தம் என்னென்ன லெவல்ஸ் இங்கே நம்ம வந்து கொடுத்துருக்கோம். ஓகேங்களா, இப்போ நம்ம என்ன செய்கிறோம், மொத்தம் 4, இங்கே ஒரு லெவல், 2 லெவல், தேர்டு 4. ஓகேங்களா, 2 லெவல் ப்ளஸ் இங்கே 2 வேல்யூ. ஓகேங்களா, இப்போ என்ன செய்கிறோம், மொத்தம் 4 வேல்யூஸ் நமக்கு வந்து வருது. அது என்னென்னு நம்ம வந்து பார்க்கலாம். F1 இண்டிகேட்டர் RSI. ஓகேங்களா, என்ன செய்கிறோம், RSI ஸ்ட்ரிங் வந்து பார்த்தீங்கன்னா சிம்பிள், என்ன டைம் ஃப்ரேம், இன்டீரியர். ஓகேங்களா, இன்னும் ப்ரைஸ் அப்ளை. இண்டிகேட்டரில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து 2 வேல்யூ தான் இருக்குது, இன்டிகிரியும் எனாமினேஷன் அப்ளைடு ப்ரைஸ் நம்ம அப்படின்னா. ஓகேங்களா, இப்போ 2 வேல்யூ தான் வருது. முதல்ல 2 வேல்யூ நம்ம இன்புட் கொடுப்போம். 2 வேல்யூவில் ஒன்று வந்து பார்த்தோம் அப்படின்னா, ஒன்று வந்து இன்டிகிரியில் வருது, ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா இனோமரேஷனில் வந்து வருது. ஓகேங்களா, ஃபஸ்ட்டு இன்புட் இன்டிகிரி. ஓகேங்களா, இது என்ன செய்யலாம் அப்படின்னா இன்புட், அதாவது பீரியடு MAவோட RSI. ஓகேங்களா, இது என்ன செய்கிறோம், டிஃபால்ட்டாக 14th வேல்யூ MA period for RSI. Okay, second enumeration period, enumeration applied price. ஓகேங்களா, இது வந்து பார்த்தோன்னா நமக்கு ப்ரைஸ் க்ளோஸ் தான். ஓகே, சாரி, இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா மூவிங் ஆவரேஜ் பேஸ்டுன்றதால ஜஸ்ட்டு நம்ம RSIன்னு சொல்லிட்டு கொடுத்துக்கலாம். RSI APPLI அப்ளைடு ப்ரைஸ். ஓகே, இது முடிஞ்சிச்சு, 2 கான்செப்ட் முடிஞ்சிச்சு. அடுத்து RSI லெவல்ஸ். ஓகேங்களா, இப்போ RSI லெவல்ன்றது நம்பர் பேஸ் பண்ணதால நம்ம அதை டபுள்னே கொடுத்துக்கலாம். ஓகேங்களா, இன்புட்
டபுள், இது எப்படி மென்ஷன் பண்ணலாம், இன்புட் இப்படி கொடுத்துக்கலாம், RSI above 70. ஓகேங்களா. இது வந்து பார்த்தீங்கன்னா ஓவர் பாட். ஓவர் பாட் இது முடிஞ்சிச்சு. செகண்ட் ஒன்று லெவல்ஸில் ரெண்டாவது லெவல் RSI பிலோ. இது வந்து பார்த்தீங்கன்னா 30 பிலோ. இது வந்து ஓவர் சோல். எல்டி. ஓகே, மொத்தம் 4 கேட்டகரிஸுமே நம்ம இண்டிகேட்டர் சீரீஸில் முடிஞ்சிருக்கோம். கம்பைல் பண்ணி பார்ப்போம். 0 எரர்ஸ், கேரிஸ் எரர்ஸ். ஓகே, இந்த இடத்துல நமக்கு இன்புட்டோட நேம் கொடுக்கல. INP அப்ளை ப்ரைஸ். ஓகே, 0 எரர்ஸ் முடிஞ்சிருச்சு. அடுத்து நம்ம குளோபலாக இருக்கிற சில விஷயங்கள்லாம் பண்ணுவோம். இண்டிகேட்டர் ஹேண்டில் பண்ணணும் இல்லைங்களா, அதனால் அதில் இன்டிகிரி RSI ஹேண்டில், நேற்று மூவிங் ஆவரேஜ் நம்ம பண்ணியிருந்தோம், அதே மாதிரியே RSI ஹேண்டில் முடிஞ்சிருச்சு. செகண்டு RSIயோட வேல்யூ நம்ம எடுக்கிறது குளோபலாக நம்ம கொடுத்துக்கலாம். டபுள், இது நம்ம அரேவில் தான் கொடுக்கணும். அது ஏன்னு சொல்லிட்டு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். RSI வேல்யூ. ஓகேங்களா, இது வந்து அரே முடிஞ்சிருச்சு. செகண்டு சிக்னல் RSIயோட ஸ்டேட்டஸ்ன்னு வச்சுக்கலாம். அந்த இடத்துல நம்ம ஸ்ட்ரிங் RSI ஸ்டேட்டஸ். ஓகேங்களா, ஸ்ட்ரிங் முடிஞ்சிருச்சு. இப்போ குளோபல் வேரியபிள்ஸ் ஃபுல்லாகவே நம்ம முடிச்சிட்டோம். செகண்டு இண்டிகேட்டர் இன்ஸ்டாலேஷன் ஃபங்க்ஷனுக்கு வந்து போகலாம். ஓகேங்களா, இந்த இடத்துல வந்து பார்க்கும்போது நம்ம மேலே இங்கே குளோபலாக வேரியபிள் ஃபிக்ஸ் பண்ணியது இல்லைங்களா, இந்த வேல்யூ தான் நம்ம இங்கேயும் நம்ம கால் பண்ணணும். ஏன்னா நம்ம குளோபலாக கொடுத்துட்டோம். குளோபலாக கொடுத்தா தான் ஆன் இன் ஃபங்க்ஷன்லேருந்து அந்த டேட்டா காப்பி ஆகி நம்ம ஆன் டிக் ஃபங்க்ஷனில் வரும். இதுதான் குளோபல் வேரியபிள்ஸோட ஒரு ப்ளஸ் பாயிண்ட். சப்போஸ் நம்ம கொடுக்கல அப்படின்னா இந்த ப்ராக்கெட்லேருந்து இந்த ப்ராக்கெட்டில் இருக்கிற டேட்டா வரைக்கும் நமக்கு ரன் ஆகும். அப்புறம் அது ஆன் டிக்கு நமக்கு காப்பி ஆகாது. ஓகேங்களா. இப்போ நெக்ஸ்ட் இன்ஸ்டாலேஷன் பண்ணுவோம் இண்டிகேட்டரை. RSI ஹேண்டில் சொல்லிட்டு இண்டிகேட்டர் RSI சிம்பிள் நல். ஓகேங்களா, கிரியேட் கரண்ட். இப்போது மூவிங் ஆவரேஜோட வேல்யூ வந்து பார்க்குறப்ப நம்ம என்ன கொடுத்தோம், இன்புட் MA RSI என்ன வேல்யூக்கு, இன்புட் அப்ளை ப்ரைஸ். ஓகேங்களா, இப்போ இதை முடிஞ்சிருச்சு. கம்பைல் பண்ணோம். இப்போது இந்த இடத்துல நம்ம இண்டிகேட்டர் இன்ஸ்டாலேஷன் முடிச்சிட்டோம். 0 எரர்ஸ். ஓகே, செகண்ட் இப்போ ஆன்டிக் ஃபங்க்ஷனாக ஃபுல் ஒர்க்குமே நமக்கு ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ மேலே இருக்கிற இந்த இண்டிகேட்டர் ஹேண்டில்லேருந்து நமக்கு காப்பி ஆகிட்டு பஃபரில் ஒரு ப்ரைஸ் நமக்கு வந்துக்கிட்டே இருக்கும். ஓகேங்களா, இந்த இண்டிகேட்டர் ஹேண்டில்லேருந்து சேஞ்ச் ஆகிட்டே இருக்கிற ஒரு ப்ரைஸு நமக்கு கான்ஸ்டண்ட்டாக ஒரு பஃபரில் நமக்கு ஸ்டோர் பண்ணியே வச்சிட்ருப்போம். ஓகேங்களா, இப்போ இதுக்கு நமக்கு ஒரே வேல்யூ தான் நமக்கு தேவை. அதனால் நம்ம வந்து சிஸ்டமும் நமக்கு ஃபாஸ்ட்டாக இருக்கும். ஓகேங்களா, ஏன்னா நம்ம கோடிங் பொறுத்த வரைக்கும் நம்ம ஒரு டெக்ஸ்ட் ஃபைலில் நம்ம எடிட் பண்ணுறோம். ஓகேங்களா, ஜஸ்ட் ஒரு டெக்ஸ்ட் ஃபைல் இருந்தது சிம்பிளாக ஒரு லோ கான்ஃபிகரேஷன் சிஸ்டம் கூட நமக்கு ஒர்க் ஆகும். ஆனால் இதோட ஃபைல் அவுட்புட் ரன் ஆகும்போது என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா அது ரேம்ஸ் நமக்கு ஜென்ரேட் பண்ணிகிட்டே இருக்கும். சிஸ்டம் ஸ்லோவாக இருக்கும். ஒரு கோடிங்கில் இருக்கிற ஒரு இம்பார்ட்டண்டான பாயிண்ட் அதுதான். நான் சிஸ்டம் ரெக்யூர்மெண்ட் பற்றி தனியாக ஒரு வீடியோவாக போடுறேன். இந்த இடத்துல இது என்ன பண்ணும் அப்படின்னா நம்ம ஒரு சிங்கிள் ஸ்பேஸ் மெமரியில் நம்ம காப்பி பஃபர் பண்ணிருக்கோம். ஓகேங்களா, காப்பி பஃபர் எதை காப்பி பண்ணணும், RSI ஹேண்டில் காப்பி பண்ணிக்கிட்டோம். எதோட வேல்யூ காப்பி பண்ணணும் அப்படின்னா மெயின் லைன் வேல்யூ. ஓகேங்களா, இந்த ஒரு லைன் மாரி ப்ளூ கலர் போது பார்த்தீங்களா, இதான் இதில் வந்து மெயின் லைன். இப்போது அதை நான் மென்ஷன் பண்ணுறேன் இந்த இடத்துல, மெயின் லைன் வேல்யூ. ஓகே, முடிஞ்சிருச்சு. செகண்ட் என்ன பண்ணுவோம்னா பொசிஷன்ஸ். ஓகேங்களா, நான் ப்ரீவியஸாக இது சொல்லியிருந்தேன், ஸ்டார்டிங் ஃப்ரம் 0. ஓகேங்களா, எது இங்கே ரன் ஆகிட்டு இருக்கோ அது எல்லாமே 0 தான். 0லேருந்து எப்படி போகணும்னா பாக்ஸ் 1 2 3 இந்த ரேஞ்சில் தான் நமக்கு வந்து போய்கிட்டே இருக்கும். ஓகேங்களா, அப்போது 0 வேல்யூ நமக்கு கரண்ட் வேல்யூ தேவையில்லை, ப்ரீவியஸ் வேல்யூ தான் நமக்கு கான்ஸ்டண்ட்டாக இருக்கும், அதுதான் நமக்கு தேவை. ஓகேங்களா, அப்போ என்ன பண்ணுறேன், நான் ஃபஸ்ட்டு ஒன்று எடுத்துக்கிறேன். செகண்ட் எவ்வளோ வேல்யூஸ் எனக்கு காப்பி பண்ணால் எனக்கு ஒரு வேல்யூ தான் காப்பி ஆகணும், ப்ரீவியஸ் வேல்யூ தான் நமக்கு காப்பி ஆகணும். அதனால் ஒன்று. ஓகேங்களா, எதில் காப்பி ஆகணும்னு பார்க்குறப்ப நமக்கு மேலே நம்ம வந்து அரே கொடுத்துருந்து இல்லைங்களா, RSI வேல்யூ சொல்லிட்டு இந்த வேல்யூவில் நமக்கு காப்பி ஆகணும். கொடுத்தாச்சு. ஓகே, இப்போ இது முடிஞ்சிருச்சு. செகண்டு நம்ம RSI ரேஞ்சுக்குன்னு சொல்லிட்டு ஒரு இன்டர்னல் வேல்யூ வந்து நம்ம கொடுக்கணும். டபுள் RSI ரேஞ்சுன்னு கொடுத்துக்கலாம்.
என்ன ரேஞ்சில் கரண்ட்டாக இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம கொடுத்துக்கலாம். அதுக்கடுத்து நம்ம இங்கே பார்த்தோம்னா டேட்டா விண்டோ கண்ட்ரோல் டி கொடுத்தீங்க அப்படின்னா டேட்டா விண்டோஸ் வரும். இப்போ இதில் பாருங்கள், மற்றது எல்லாமே நமக்கு வந்து பார்த்தோம்னா டிஜிட்ஸ் ஏற்ற மாரி இங்கே வரும். உங்களுக்கு இந்த இடத்துல எம்ஏ டிஜிட்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு டிஜிட்டில் இருக்கும், ஆர்எஸ்ஐ ஒரு டிஜிட்டில் இருக்கும். எம்ஏ வந்து பார்த்தோம் அப்படின்னா ப்ரைஸோட வேல்யூவில் இருக்கும், ஆர்எஸ்ஐ வந்து 2 டிஜிட் தான் இருக்கும். ஏன்னு பார்த்தீங்கன்னா நம்ம இதை 100%குள்ளே தான் இந்த டூல் நமக்கு வந்து கால்குலேஷன்ஸ் வந்து பண்ணணும். அதனால் இங்கே நம்ம வேல்யூஸையும் 2 டிஜிட்டாக பண்ணணும். அது எப்படி பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா நார்மலைஸ் டபுள், ஓகேங்களா? இதுக்குள்ளே நம்ம எந்த வேல்யூவை ஸ்டோர் பண்ணி அதை வந்து ரவுண்ட் அப் பண்ண போகிறோன்றது தான் விஷயம். இப்போ ஆர்எஸ்ஐ வேல்யூ நம்ம ஜஸ்ட் இங்கே கொடுக்குறோம். பஃபரில் நம்ம 0, நம்ம எங்கள் மேலே என்ன வேண்டிய கொடுத்து 0 ஸ்டார்ட் ஆகும். இங்கே நான் என்ன செய்கிறேன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 8 டிஜிட் வரைக்கும் இருக்குது. நான் ஜஸ்ட் உங்களுக்கு சிம்பிளாக 8 வரைக்கும் நான் கொடுக்குறேன். கொடுத்துட்டு ஒரு பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் வந்து போடும், சும்மா தெரிஞ்சுக்கிறதுக்காக. ஆர்எஸ்ஐ ரேஞ்ச் இப்போ இதை நம்ம அட்டாச் பண்ணலாம். ரீச் த எக்ஸ்போர்ட் அட்வைசர் ஆர்எஸ்ஐ பேஸ்டு ட்ரேட்ஸ் அட்டாச் பண்ணுறோம். ஓகே, லோ அல்கோட்டேட் வேண்டாம். இன்புட்ஸ் நம்ம கொடுத்த எல்லாமே வால்யூம் சைஸ், ஸ்டாப் லாஸ், டேக் ப்ராஃபிட்டு, எம்ஏ, ஆர்எஸ்ஐ அப்ளைட் ப்ரைஸ், இதுக்குள்ள நமக்கு எதுக்கு தேவையோ அதில் இருக்கும். ஓகேங்களா? ஓவர் பால் தெரியும், ஓவர் சோல்டு ஏரியா. ஓகே கொடுத்துட்டு டேட்டா விண்டோ எடுத்துரும். இப்போ ஜஸ்ட்டு நம்ம கண்ட்ரோல் டி கொடுத்தோம் அப்படின்னா என்னென்ன அங்கே பாருங்கள் டிஜிட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு எக்ஸ்ட்ரா டிஜிட்ஸ் நமக்கு வந்துக்கிட்டே இருக்குது. இப்போ ப்ரீவியஸ் வேல்யூ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் டேட்டா விண்டோவில் எடுத்து பார்க்குறப்போ உங்களுக்கு தெரியும். நீங்கள் பாருங்கள் 4512 தான் இங்கே நமக்கு. இங்கே நீங்கள் பாருங்கள், இந்த இடத்த பாருங்கள், ஹைலைட்டாக இருக்க இடத்த பாருங்கள், 45.12 தான். ஓகேங்களா? இங்கே பார்த்தீங்கன்னா வேல்யூஸ் வந்து 12க்கு அடுத்தும் வருது. இதை நம்ம கம்மி பண்ண தான் இந்த நார்மலைஸ் டபுள் நம்ம யூஸ் பண்ணுறோம். நமக்கு 2 டிஜிட் தான் தேவை. ஆனால் நீங்கள் ஜஸ்ட் இங்கே நம்ம 2 கொடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அது நமக்கு ரவுண்ட் அப் ஆகிடும். கம்பைல் ஆகுதுங்களா? கம்பைல் ஆனோன்னு இங்கே ஜஸ்ட் இப்போ பாருங்கள், கரெக்டான வேல்யூ உங்களுக்கு ஷோ ஆகும் டேட்டா விண்டோவில். இங்கேயும் இப்போ ஆர்எஸ்ஐயோட வேல்யூஸ் நமக்கு முடிஞ்சிடுச்சு. செகண்ட் என்ன பண்ணுவோம், பிட் ப்ரைஸும் ஆஸ் ப்ரைஸும் நம்ம கால் பண்ணலாம். ஓகே, ஆஸ் ப்ரைஸ் ஈக்குவல் டு நார்மலைஸ்டு டபுள். ஓகே, என்ன பண்ணுறோம், சிம்பிள் இன்ஃபோ, சிம்பிள் வேல்யூ நல்லு, ஆஸ் ப்ரைஸ், இது என்னவோ காமனான டிஜிட் என்னவோ அந்த டிஜிட்ஸ் எடுத்துக்கும். சிம்பிள் என்ன டிஜிட்டில் இருக்குது அதை எடுத்துக்கும். அகெயின் பிட் ப்ரைஸ், பிட் ப்ரைஸ் ஈக்குவல் டு ஆஸ்க் பிட். இங்கே எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஆர்டர் பிளேஸ் பண்ணும்போது நம்ம வேல்யூ தேவைப்படும், அதுக்காக தான். எடுத்துடலாம். இது முடிஞ்சிடுச்சு. இப்போ என்ன செய்ய போகிறோம், அடுத்தது சிக்னலோட ஆர்எஸ்ஐ ஸ்டேட்டஸை நாம் இப்போ வந்து ஒர்க் அவுட் பண்ண போகிறோம். எப்படி ஒர்க் அவுட் பண்ண போகிறோம் அப்படின்னா இஃப் கண்டிஷன் போடுறோம். ஓகேங்களா? இப்போ என்ன செய்கிறோம், இப்போ ஆர்எஸ்ஐ ரேஞ்ச், இப்போ ரேஞ்ச் தான் இங்கே நம்ம கொடுத்துருக்கோம். ஓகேங்களா? ஆர்எஸ்ஐ ரேஞ்ச், ஆர்எஸ்ஐ ரேஞ்ச் மேலே நம்ம என்ன பண்ணியிருக்கோம், ஓவர் சால்ட்டுக்கு ஆர்எஸ்ஐ அபோவ். ஓகேங்களா? இன்புட் ஆர்எஸ்ஐ அபோவ். அதாவது இங்கே என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஆர்எஸ்ஐயோட கரண்ட் வேல்யூ, ஓகேங்களா, அது வந்து 70க்கு அபோவ் போகுது அப்படின்னா நாம் என்ன பண்ணணும், இதோட வேல்யூ வந்து ஆர்எஸ்ஐயோட ஸ்டேட்டஸ் ஈக்குவல் டு நம்ம ஸ்ட்ரிங்காக வந்து மார்க் பண்ணுறோம். என்ன மார்க் பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா ஓவர் பாட் ஆகிடுச்சு. ஓகேங்களா? ஓகே, இப்போ அதுவே ஆர்எஸ்ஐ வேல்யூ. ஓகே, கிலோ, இதோட லாஜிக்கும் சேம் தான். இங்கே பாருங்கள், இந்த ஆர்எஸ்ஐ சம் ஆஃப் வேல்யூ நமக்கு இருக்கும். இது 30க்கு கீழே வந்துடுச்சுன்னா லெஸ் தென் கிரேட்டர் தெனோட ஃபார்முலா மாதிரி தான். ஓகே, வந்துடுச்சு அப்படின்னா இந்த இடத்துல என்ன நமக்கு சிக்னல் ஆர்எஸ்ஐ ஸ்டேட்டஸ் என்னவா இருக்கணும், ஓவர் சோல்டு. ஓகேங்களா? ஓவர் சோல்டு முடிஞ்சிடுச்சு. ரெண்டையுமே நம்ம கால் பண்ணிட்டோம், வேல்யூஸ் ஃபுல்லாக போட்டுட்டோம். சப்போஸ் நீங்கள் வந்து இன்புட்டில் ஏன் கொடுக்குறோன்னா 70-30 நீங்கள் மாற்றணும்னா மாற்றிக்கலாம், அதுக்காக தான். ஓகேங்களா? இப்போ என்ன செய்கிறோம், நம்ம எடுத்துட்டோம். இப்போ ஆஸ் யூஷுவல் இப்போ ட்ரேட் ஃபங்க்ஷனை இப்போ கால் பண்ண போகிறோம். எப்படி கால் பண்ண போகிறோம், ஃபஸ்ட்டு ஃபங்க்ஷன் எதுவுமே ஓப்பன் பொசிஷனில் இருக்கக்கூடாது, ஆர்டர்ஸ் எதுவுமே இருக்கக்கூடாது. அதுக்கான வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா பொசிஷன் டோட்டல்ஸ்.
பொசிஷன் டோட்டல் 0. ஓகேங்களா, இது ரெண்டுமே இருக்கணும். அதில் ஒரு ஆர்டர் மட்டும் தான் இருக்கணும். அதுக்குள்ள RSI ஸ்டேட்டஸ். ஓகேங்களா, RSI ஸ்டேட்டஸ் என்னவா இருந்துச்சு அப்படின்னா, இப்போ ஓவர் பாட் ஆயிடுச்சுன்னா ப்ரைஸ், ஓவர் பாட்னா என்ன ரேஞ்ச். இப்போ இது இந்த இடம் வந்து பாத்தீங்கன்னா பாருங்க, இப்போ இந்த இடத்துல நமக்கு வந்து டச் ஆயிடுச்சு. இப்போ ஓவர் பாட் ஆயிடுச்சுன்னா ப்ரைஸ் ட்ராப் ஆக போகுது. அப்போ நமக்கு செல் ஆர்டர் எடுக்கணும். ஓகேங்களா, அப்போ என்ன பண்றோம், ஓவர் பாட் ஆயிடுச்சு அப்படின்னா ட்ரேட் டாட் செல் சிம்பிள் வேல்யூ நல். ஓகேங்களா, அப்போ அது முடிஞ்சு வால்யூம் ஃபர்ஸ்ட் எத்தனை வால்யூம் வரும், சாரி. அப்போ இன்புட் லாட், அடுத்தது சிம்பிள் நல், டிஃபால்ட் சிம்பிள், டபுள் ப்ரைஸ். இப்போ என்ன ப்ரைஸில் இருக்குதோ அந்த ப்ரைஸ் அப்போ ஆஸ் ப்ரைஸ். ஓகேங்களா, சாரி செல்லுன்றதால பிட் ப்ரைஸ். ப்ரைஸ் எஸ்எல் வந்து பார்த்தோம்னா பிட் ப்ரைஸ் ப்ளஸ் இன்புட் எஸ்எல் ப்ரைஸை வந்து கூட்டிக்கிறது கன்வெர்ட் பண்ணணும் இன்ட்டு பாயிண்ட்ஸ். ஓகே, டார்கெட் பிட் ப்ரைஸ் மைனஸ் இன்புட் பிபி இன்ட்டு பாயிண்ட். அதுக்கு அடுத்தது நமக்கு என்ன நம்ம கமாண்ட் கொடுக்கலான்றதை பற்றி பார்க்கலாம். RSI பேஸ்டு ட்ரேட், RSI ட்ரேட். இது வந்து ஓவர் பாட் ஆயிடுச்சு அப்படின்னா செல்லோட கண்டிஷன் ஃபுல்லாகவே இதே தான் சேம் லாஜிக். இன்கேஸ் பொசிஷன் நமக்கு 0வா இருக்கு, RSI ஸ்டேட்டஸ் ஓவர் சோல்டு இருக்கு அப்படின்னா, ஓவர் சோல்டு அப்படின்னு பார்க்குறப்ப இங்கே பாருங்க, இந்த இடம் தான். இப்போ இந்த இடம் ஓவர் சோல்ட் ஆயிடுச்சு, ப்ரைஸ் அப்படின்னா இன்க்ரீஸ் ஆக போகுதுன்னு அர்த்தம். இந்த இடத்துல இருந்து ஓரளவுக்கு நமக்கு இன்க்ரீஸ் ஆயிருக்கு. எவ்வளோ பாயிண்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு, ஓகே, ஒரு 100 பாயிண்ட்ஸ்க்கு ஒரு 80 பாயிண்ட் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இதுதான் கான்செப்ட். இந்த இடத்துல ஓவருங்க பை எடுக்கணும். இன்புட் லாட் சேமு, சிம்பிள் சேமு, ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா பைன்றதுல ஆஸ் ப்ரைஸ் வரணும். இதில் என்ன நடக்கும்னா ஆஸ் ப்ரைஸ், ஸ்டாப் லாஸுக்கு பைக்கு ப்ரைஸ் இறங்கக்கூடாது. அப்போ இதில் மைனஸ் பண்ணிக்கிறோம், இதில் ப்ளஸ் பண்ணுறோம். ஓகேங்களா, முடிஞ்சிடுச்சு. செகண்ட் சிம்பிளாக ஒரு கமாண்ட் ஒன்று ரன் பண்ணிவிடுவோம். கமாண்டுக்குள்ள RSI ஸ்டேட்டஸ், RSI ஸ்டேட்டஸ். ஓகே, இப்போ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா கோடிங் ஃபுல்லாக கம்பைல் பண்ணி முடிச்சிட்டோம். சிம்பிளான ஒரு RSI யூஸ் பண்ணி சிம்பிளான லாஜிக், ஸ்கிளாப்பிங் இல்லாமையும், ஸ்கிளாப்பிங் மாதிரி தான், சாரி ஸ்கிளாப்பிங் மாதிரி தான். நம்ம நெக்ஸ்ட் டைம் வந்து பார்த்தோன்னா ஸ்விங் ட்ரேட் மாரி நாளைக்கு வர வீடியோவில் ஸ்விங் ட்ரேட் இதிலே கான்செப்டில் நான் எப்படி பண்ணுறதுன்னு ஒரு ஐடியா நான் உங்களுக்கு பண்ணி காமிக்கிறேன். ஓகேங்களா, இப்போது இந்த நம்ம டெஸ்ட்டில் ரன் பண்ணி பார்ப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா எதுவுமே நியூட்ரலாக இருக்குது. ஆனால் நியூட்ரலாக இருக்கிறதால எந்த வித ஸ்டேட்டஸுமே இல்லாமல் இருக்குது. ஓகேங்களா, இப்போ நம்ம என்ன செய்கிறோம், டெஸ்ட்டை ரன் பண்ணலாம். RSI பேஸ் டாட் டெஸ்ட். நம்ம யூரோ யூஎஸ்டி எடுக்கிறதில்ல, இந்த வாட்டி ஒரு இன்புட்டில் என்ன பண்ணுவோம், டேக் ப்ராஃபிட்டை மாற்றிக்கலாம். டேக் ப்ராஃபிட் 100, சாரி 50 வச்சுட்டு எஸ்எல் ஒரு 25 வைப்போம். ஏதாவது வேல்யூஸ் நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். லாட் சைஸ் 0.01 வைக்கலாம். செட்டிங்ஸில் ஒரு 10,000 USD நம்ம வைப்போம். ஓகே, ஸ்டார்ட் பண்ணுவோம். விஷுவல் மோட் ஆன் இருக்கும். விஷுவல் மோட் ஆன் பண்ணிவிட்டு ஸ்டார்ட் பண்ணுவோம். ஓகே, நமக்கு இப்போ சூப்பராக ரன் ஆகிட்டுருக்கு. டெஸ்ட்டாக நமக்கு கரெக்டாக ஓடிட்டுருக்கு. நம்ம லாட் சைஸ் வச்சு ஸ்கிளாப்பிங் மெத்தடில் வச்சுருக்கோம். ஆனால் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்கும் நமக்கு. ஓகேங்களா, நீங்கள் ப்ரைஸஸ் நீங்கள் டெஸ்ட் பண்ணும்போது ப்ரைஸஸ் வால்யூம் சைஸ்லாம் உங்களுக்கு எப்படி வேணுமோ அதே லாஜிக்கில் பண்ணிங்க. இது ஒரு லேக்கிங் இண்டிகேட்டர் இருந்தாலும் இதில் சக்ஸஸ் ரேட் வரணும் அப்படின்னா நம்ம கம்பைன் ஆஃப் இண்டிகேட்டரில் பண்ணணும். அதை வரவிருக்க வீடியோவில் அது எப்படின்னு நம்ம வந்து பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். அடுத்த வீடியோவில் நம்ம வந்து சந்திக்கலாம்.